இல்ல நான் மார்க்கெட்ல வந்து வேர்ல்ட்ல டிஸ்பிளே பிரச்சனையா இருக்குமோ அப்படின்றதுக்காக வச்சுட்டு வந்துட்டேன். நேத்து தான் வந்து வந்துச்சு. அப்படிங்களா? என்ன மாடல் நம்ம சொன்னீங்க? ரெட்மி நோட் நோட் 8 8ஆ? ஓ 8 டி. ரெட்மி நோட் 8T. போக்கோயும் வந்துருச்சு. ரெட்மி நோட் 8 10. ஒன்லி ஆடூர் சொல்யூஷன். ஓகே, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் பார்த்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். லைட் செக்ஷன், டிஸ்பிளே செக்ஷன் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக நான் இதை புரிய வச்சிடுறேன். நோ ப்ராப்ளம். அடுத்தது மெத்தட் நம்ம ஐசி நம்பர் வச்சு ரெடி பண்ணிடலாம், எந்த ஃபோனாக இருந்தாலும். அதுதான் இப்போ ஈஸியாக உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இனிமேலும் ஈஸியாக நீங்கள் ஒரு செக்ஷனை ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைப்பீங்க. நெட்வொர்க் செக்ஷன், சார்ஜிங், பூட் லெவல், பூட் சீக்வன்ஸ், இது 3 வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போனை ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இது 3 செக்ஷனும் புரியாத நபர் போனை ரெடி பண்றது கஷ்டம். ஆகுதாங்க? இப்ப 5:14. காலையில் 5:14. எங்களுக்கு 9:45 நினைக்கிறேன். 9:44. இப்போ உங்களுக்கு கிராபிக்ஸ் வருதுங்களா? லைட் இது பண்ணி பாத்தீங்களா? டார்ச் வச்சு பாத்தீங்களா? நான் பாக்கல, நேற்று தான் வந்தது, தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அப்படிங்களா? சரி, நீங்க எங்க செக் பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஸ்கீமேட்டிக் இல்ல அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன் நம்ம செக் பண்ணலாம், ரெடி பண்ணலாம் போன்ல, ரொம்ப ஈஸி ரெடி பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. அதுக்கான மெத்தட் இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பாருங்க, சரிங்களா? இப்ப இந்த போனுக்கு ஸ்கீமேட்டிக் இல்ல, பிட் மேப்பும் இல்ல, கரெக்டுங்களா? டயோடு வேல்யூ, ஆர்டூர் சொல்யூஷன், வால்டேஜ், அவ்வளவுதான், சரிங்களா? பட் இப்போ உங்களுக்கு செக்ஷன் எங்க இருக்கு? லைட் ஐசி, ஐ மீன் கிராபிக்ஸ் வருதா வரலையா அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் வந்துச்சுன்னா லைட் ஐசி செக் பண்ணணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இப்ப நம்ம அங்க போயிட்டோம். செகண்ட் ஹாஃப் இங்க போயிட்டோம், லைட் ஐசி செக்ஷனுக்கு போயிடுறோம். இதுதான் இப்ப நம்மளோட லைட் ஐசி, சரிங்களா? லைட் ஐசி இதுல யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் காம்ப் அண்ட் வால்டேஜ் எனேபிள் அண்ட் ஆர்டர் ரீசெட், இதெல்லாம் ஆர்டர் ரீசெட் வரும். எல்சிடி எனேபிள் அண்ட் இந்த மைனஸ் எல்சிபி. ஓகே, ஐசியோட நம்பர்னா LM3697, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஐசியோட நம்பர் லைட் ஐசிக்கு. அடுத்தது நம்ம போக வேண்டியது என்னன்னா கிராபிக்ஸ் செக்ஷன். கிராபிக்ஸ்க்கு எதுவும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஐசி டைரக்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. நடுமையத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் இண்டக்டர்னு சொல்லுவோம் இதை, இல்லைன்னா ஃபில்டர் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, சம்டைம் ஃபில்டர் இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இதுல நீங்க செக் பண்ண வேண்டியது பிளஸ் அண்ட் மைனஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும்? இந்த செக்ஷனை செக் பண்ணணும், ஓகேங்களா? பிளஸ் 5 வால்டேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா -5 வால்டேஜ். இது ரெண்டும் வருதா வரலையா? டிஸ்பிளே போட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்க, டிஸ்பிளே போடாம ஒரு தடவை செக் பண்ணுங்க. இந்த கெபாசிட்டர் வரும். -5 வோல்ட்னா எப்படி வரும்? அதுல 5 வோல்ட் வருமா? ஆமா, 5 வால்டேஜ் மைனஸ் வரும், ஓகேங்களா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா VL LCD VSN பத்தியா VSN வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு -5 வால்டேஜஸ். எப்பயும் வால்டேஜ் ரேஞ்சில் செக் பண்ணுங்களா, அதுல செக் பண்ணுங்க. பிளாக் கலர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வச்சுட்டு ஃபார்வர்ட் பை ரிவர்ஸ் பைன்னு சொல்லுவோம்ல, ஃபார்வர்ட் பைல செக் பண்ணணும்.
இதுல நீங்க செக் பண்றீங்கன்னா +5 வோல்டேஜஸ் இங்க வரணும். இது ரெண்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க இது எனக்கு வருது சார் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? சரி வரலன்னா என்ன சார் பண்ணணும்? வரல அப்படின்னா ஒரு தடவை டிஸ்பிளே எடுத்துட்டு செக் பண்ணுங்க. ஒரு தடவை டிஸ்பிளே போட்டு செக் பண்ணுங்க. டிஸ்பிளே எடுத்துட்டு எனக்கு கரெக்டா வருது. டிஸ்பிளே போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வரலன்னா டிஸ்பிளே ஷார்ட் சர்க்கிட். டிஸ்பிளேக்குள்ளார ஐசியும் ஷார்ட் ஆயிடும் எப்பனா. புரியுங்களா? அது எவ்வளவு பேர் கவனிக்கிறது இல்ல. அப்ப டிஸ்பிளே ஐசி ஷார்ட் ஆயிடுச்சு. அப்ப டிஸ்பிளே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வரல, போட்டதுக்கு அப்புறமே எனக்கு வரல அப்படின்னா அப்ப இதோட இனேபிள் லைன்லாம் செக் பண்ணணும். அது டிஸ்பிளேல இருந்து சம் டைம் இனேபிள் லைன் இதுக்கு வருதா இல்ல வேற எங்கன்னா வருதா? டிஸ்பிளேல இருந்து வந்துச்சு அப்படின்னா அப்ப டிஸ்பிளே ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சிபில இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்பிளே மாத்தினாலும் மாத்தாட்டாலும் உங்களுக்கு +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ் வந்துடும். அது எப்படின்றதையும் நான் விளக்கத்தை நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது இப்போ டிஸ்பிளேல நீங்க +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் செக் பண்ணணும்? இது எனக்கு வருது அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட டயோடு வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுல உங்களுக்கு ஒரு 650 வருது அப்படின்னா இதுல 650 வருது டயோடு வேல்யூ அப்படின்னா அடுத்தது இதுல ஒரு 700 வருது அப்படின்னா இதுல ஒரு 700 வருது அப்படின்னா இந்த மாதிரி 1 by 1 நீங்க டயோடு வேல்யூ செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சைடு டயோடு வேல்யூ செக் பண்ணணும். இந்த சைடு இதுல எல்லாம் நீங்க இப்ப இதுல இது வந்து தனி ரீசெட் லைன், இது எல்லாம் தனி. சரிங்களா? இதுல நீங்க டயோடு வேல்யூ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன சார் செக் பண்றது அப்படின்னா அதுக்கப்புறம் அகைன் இந்த சைடு செக் பண்ணணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஃபில்டர் இண்டக்டர்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் சர்க்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓப்பன் சர்க்கிட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால இதை நம்ம கட்டாயம் கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும். இப்ப இது எல்லா லைனையும் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க இதுல செக் பண்ண வேண்டியது செக்ஷன் என்ன டிஸ்பிளே வர்றதுக்கு ரீசெட் லைன். ரீசெட் லைன்ல 1.8 வோல்டேஜஸ் வரணும். இன்ட்ரிப் லைன்லயும் 1.8 வோல்டேஜஸ் வரணும். எல்சிடி டிஐ லைன்லயும் 1.8 வோல்டேஜஸ் வரணும். ஓகேங்களா? இது டேட்டா. இதுல வோல்டேஜஸ் எல்லாம் வராது. டேட்டா எல்லாம் டேட்டா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதுல டயோடு வேல்யூ செக் பண்ணுங்க. சரிங்களா? டயோடு வேல்யூ செக் பண்ணணும். இதுல 1.8 வோல்டேஜ் இன்ட்ரிப் அண்ட் லைன், டி லைன், ரீசெட் லைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க என்டிசி. என்டிசினா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குள்ள தெர்மிஸ்டர் இருக்குது? டிஸ்பிளேக்குள்ளார இருக்கிற தெர்மிஸ்டர். இது நீங்க டிஸ்பிளே போட்டதுக்கு அப்புறம் ஒரு வோல்டேஜஸ் வரணும், டிஸ்பிளே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வோல்டேஜஸ் வரணும். அதை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்எம்சி இன்புட் அண்ட் அவுட்புட் 1.8 வோல்டேஜ் செக் பண்ணுங்க. இதுல 1.8 வோல்டேஜஸ் வரணும். இப்ப இது எல்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இந்த 1.8 வோல்டேஜஸ் எனக்கு வரலன்னா பவர் ஐஸ்ல இருந்து வரும். நடுமையத்துல ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர் செக் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்டர் உங்களுக்கு என்ன ஆகலாம்? ஓப்பன் சர்க்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்ப இங்க நீங்க செக் பண்ணுங்க. இங்க எனக்கு 1.8 வோல்டேஜஸ் வருது. அப்ப இங்க 1.8 வோல்டேஜஸ் வரணும். 0 ஓம் ரெஜிஸ்டர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம். இல்லைன்னா ஒரு 100 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. 1K-க்குள்ளதான் இருக்குமே. பை சான்ஸ் உங்களுக்கு 2.2K வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அப்பயும் 1. ஃபுல்லா ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. 1.8 வோல்டேஜஸ் அப்பயும் வரும். ஓகேங்களா? இதுல இப்ப 1.8 வோல்டேஜ் நீங்க செக் பண்ணணும். ரெண்டு சைட்லயும். இந்த சைட்லயும் உங்களுக்கு என்ன செக் பண்ணணும்? 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும். இந்த சைடுலயும் நீங்க 1.8 வோல்டேஜ் செக் பண்ணணும். இப்ப இந்த ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு 1.8 வோல்டேஜஸ் வந்துருச்சு அப்படின்னா இப்ப டிஸ்பிளேயோட ரிக்வயர்மெண்ட் கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே டேமேஜ்னா டிஸ்பிளே நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல சார் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டிஸ்பிளே நான் போட்டுட்டேன், எனக்கு அப்பயும் இந்த இஷ்யூ இருக்கு. எந்த இஷ்யூ இருக்கு? உங்களுக்கு அப்பயும் இந்த இஷ்யூ இருக்கு. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டயோடு வேல்யூ எதனா முன்ன பின்ன இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எதில் பார்க்கணும்? டிஸ்பிளே கனெக்டர்ல.
இந்த டேட்டா 0ல இருந்து டேட்டா இது வரைக்கும் இருக்கு பாத்தியா, இதோட முக்கியமா டயோடு வேல்யூ முன்ன பின்ன இருக்கா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல 450 வருது அப்படின்னா, இதுல 150 வருது அப்படின்னா, அப்ப இந்த செக்ஷன் ப்ராப்ளம். அப்ப நீங்க இதை என்ன பண்ணணும், சிபியூ ரீபால் பண்ணணும். இதுல எதனா இண்டக்டர் எதனா ஓப்பன் சர்க்கியூட் இருக்கா, ஃபில்டர் இண்டக்டர், அதை பார்க்கணும். இதுல எதனா ரிஜிஸ்டர் 1 கிலோ ரிஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க சம்டைம் சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்னா, அந்த ரிஜிஸ்டர் கரெக்டா இருக்கா அதை நம்ம பார்க்கணும். விஎஸ்என் விஎஸ்பி லைன் கரெக்டா இருக்கா அதை நான் பார்க்கணும். இல்ல சார் நான் வந்து இப்ப நல்லா டார்ச் அடிச்சு பார்த்துட்டேன், டார்ச் அடிச்சு பார்த்ததுல எனக்கு கிராபிக்ஸ் தெரியுது. எப்படி கிராபிக்ஸ் தெரியுது, பட் ஆனா எனக்கு வந்து லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா எரியல, வரல, பேக் லைட் எரியல அப்படின்னா, அடுத்தது பேக் லைட் ஐசி செக்ஷன். மேக்சிமம் இதுல வந்து ஆர்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு விஷயம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்கீமேட்டிக் இல்லாத பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு தான் ஐசியோட நம்பர்ல இருந்து எடுத்து எல்லாமே உங்களை நான் நோட் பண்ண சொன்னது காரணம் இருக்கு. இப்போ உங்களுக்கு விபிஹெச் லைன் என்ன வரும், 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜஸ். இதை நம்ம செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் எங்க நம்ம செக் பண்றோம், நம்மளோட 0 ohms ரெஜிஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 0 = 0 ohm ரெஜிஸ்டர். 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜஸ். இந்த சைடு செக் பண்றோம், இந்த சைடும் செக் பண்றோம். 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜஸ். அடுத்தது இங்க இருந்து இந்த கெப்பாசிட்டருக்கு வருதான்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் இண்டக்டர் மூலியமா இங்க இன்புட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பால்க்கு வருது. அப்ப இதுல நம்ம 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜ் செக் பண்றோம். எங்க செக் பண்றோம், இந்த கெப்பாசிட்டர்ல. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன சார் நம்ம பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் ஆன் பட்டன் பிரஸ். ஆன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, போனே நீங்க ஆன் பண்ணாதீங்க. போன் ஆன் பண்ணாமே போன் ஆன் பண்ணாம என்ன பண்ணணும், ஃபைனலா டைரக்டா செக் பண்ண வேண்டிய செக்ஷன். நீங்க நேரா வந்து 1 2 3 இன்புட் அவுட்புட் செக்ஷன் இண்டக்டர் இதுல வந்து நீங்க செக் பண்ணணும். இதுல வந்து 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜ் வருதா, இதுல செக் பண்ணணும். 3.7ல இருந்து 4.2 வித்தவுட் ஆனா பட்டன் பிரஸ். ஆனா பட்டன் நீங்க பிரஸ் பண்ணக்கூடாது, எது பண்ணக்கூடாது, பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தா போதும். சரிங்களா, இல்லைன்னா சார்ஜர் மட்டும் போட்டு இருந்தா போதும். இங்க நீங்க செக் பண்ண உடனே டைரக்டா எங்க போகணும்னா டிஸ்பிளே கனெக்ட் இருக்கு. டிஸ்பிளே கனெக்டருக்கு போயிட்டு இந்த விபிஏ பின் நம்பர் 20ல 3.7ல இருந்து 4.2குள்ள ஒரு வால்டேஜ் வருதான்னு செக் பண்ணணும். இந்த வால்டேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அப்போ உங்களோட லைன் எல்சிடி _BL_LED_A அப்படி என்கிற இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கரெக்டா இருக்கு இந்த லைன், இந்த ட்ராக் கரெக்டா இருக்கு அப்படின்றத இங்க நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்ப இந்த லைன் உங்களுக்கு இங்க கரெக்டா இருக்குன்னு இங்க இருந்து ஒரு 1.8 வால்டேஜ் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிருங்க. டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 1.8 வால்டேஜஸ் என்னது, LCM_comp CABC கப் அப்படின்னு ஒரு சிக்னல்ஸ் போகும். 1.8 வால்டேஜஸ் போகும். இது போயிட்டு என்ன பண்ணும், லைட் ஐசியை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா. இப்ப இந்த லைன் உங்களுக்கு வந்த உடனே, காம்ப் லைன் வந்த உடனே அடுத்தது நீங்க என்ன செக் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க போனை ஆன் பண்றீங்க, டிஸ்பிளே போட்டு இப்ப போன் வந்து ஆன் பண்றீங்க. ஆன் பண்ண உடனே இப்ப என்னோட லைன் உங்களுக்கு கெத்தோட லைன் மைனஸ், இதெல்லாம் உங்களுக்கு 0.6 வால்டேஜஸ் வரும், இல்ல 0 தான். 0 வந்தாலும் ப்ராப்ளம் இல்ல, ஏன்னா இது மைனஸ் இது பிளஸ் போது நீங்க போன் ஆன் பண்ண உடனே என்ன வரும், 17ல இருந்து 35குள்ள ஒரு வால்டேஜ் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் பேக் லைட்டுக்கு. இப்ப இந்த வால்டேஜஸ் வரல, எனக்கு வந்து 3.7ல இருந்து 4.2குள்ள தான் எனக்கு வால்டேஜஸ் வருது அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம், இனேபிள் லைன்
1.8 வோல்டேஜ் சிபில இருந்து வருதா? சிபில இருந்து எங்க வருதோ நேரா இந்த ஒரு ரிஜிஸ்டருக்கு வருது. 1.8 வோல்டேஜ். அடுத்தது இந்தாண்ட சைடு செக் பண்றோம் 1.8 வோல்டேஜ். இதுக்கப்புறம் என்ன ஆகுது? இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பின்னுக்கு வருது. இப்ப இதுல இது வந்த உடனே அடுத்தது என்ன ஆகுனா சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன். இது இருக்கு பாத்தீங்களா? சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன். 1.8 வோல்டேஜ். இந்த லைன் வரணும். இப்ப இந்த லைன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 99% என்ன ஆகணும்? பூஸ்ட் ஆகணும். இல்ல சார் எனக்கு அப்பயும் பூஸ்ட் ஆகல அப்படின்னா அப்ப நம்ம இந்த டயோடோட வேல்யூ செக் பண்ணணும். டயோட எடுத்து என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பை. ஓகேங்களா? ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பைல ஒரு சைடு நீங்க செக் பண்ணும்போது 200க்கு கம்மியா தான் வருமே. 200க்கு கம்மினா 200 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு 100க்குள்ள வரும். 100னா சில சமயம் 86 கூட வரும். அப்பயும் உங்களுக்கு வந்து இஷ்யூ இல்ல. இல்லனா 150 கூட வரும். அப்பயும் இஷ்யூ இல்ல. நல்லா இருக்குன்னு அர்த்தம். 200க்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணணும்? டயோட சேஞ்ச் பண்ணணும். டயோட என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். டயோட கண்டிப்பா நீங்க 99% டயோட சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு இண்டக்டர். இந்த இண்டக்டர் வந்து பாத்தீங்கன்னா 10 UH இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 10 UH மைக்ரோ ஆண்ட்ரி. 10 மைக்ரோ ஆண்ட்ரி இண்டக்டர் இருக்கணும். சில போர்டுல 4.7 மைக்ரோ ஆண்ட்ரி இருக்கும். ஆனா அதிகபட்சமா யூஸ் பண்றது 10 மைக்ரோ ஆண்ட்ரி தான். ஓகேங்களா? இந்த 4.7 மைக்ரோ ஆண்ட்ரி எதுல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா OMLED டிஸ்பிளேல. அது வந்து அதோட கான்செப்ட் வேற, இதோட கான்செப்ட் வேற. அதோட இனேபிள் லைன் வேற, இதோட லைன் இனேபிள் லைன் வேற. செக்ஷன் மாறும், கொஞ்சம் வால்டேஜ் லெவலும் மாறும். சரிங்களா? ஓகே. ஆனா இப்ப ரெண்டுல 4.7ல இருந்து 10 மைக்ரோ ஆண்ட்ரிக்குள்ளார ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வால்டேஜ் இங்க வரணும் கண்டிப்பா. இது இன்புட் வால்டேஜ், இது வந்து அவுட்புட் வால்டேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபீட்பேக். இது லைன் இல்லண்டாது இது ஃபீட்பேக் போகும். ஃபீட்பேக் போயிட்டு இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளவு வால்டேஜ் போகுது அப்படின்றது ஃபீட்பேக்கோட சேர்த்து இப்படி அவுட்புட் ஆகும். இதுதான் LCD அண்டர்ஸ்கோர் BL LED அனோட் லைன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரிட்டர்ன் எல்லாம் இந்த எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த ஐசிக்கு வந்து இங்க லைன் போறதால இங்கிருந்து தான் அவுட்புட் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவுட்புட் இங்க இருந்து தான் ஆகும். இதோட இண்டக்டர் இந்த சைட்ல இருந்து தான் அவுட்புட் ஆகும். ஓகேங்களா? அவுட்புட் இங்க இருந்து தான் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் எடுக்கும். OVP அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஃபீட்பேக் எந்த அளவுக்கு இது வால்டேஜ் கரெக்டா இருக்கா இல்லையா, முன்னாடி இருக்கிற இண்டக்டர் கரெக்டா இருக்கா, டயோடு கரெக்டா இருக்கா, கெப்பாசிட்டர் கரெக்டா இருக்கா அப்படின்னு. இப்ப அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டரோட வால்டேஜஸ் லெவல். கெப்பாசிட்டர் ரொம்ப முக்கியமா. எவ்வளவு பேர் செக் பண்றது இல்ல கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் 50 வால்டேஜ் லெவல்ல இருக்கணும். இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பா நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த கெப்பாசிட்டர் கெட்டு போச்சுனாலும் உங்களுக்கு கிராபிக்ஸ் லைட் வராது. ஐ மீன் பேக் லைட். இப்ப இந்த லைன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லைன்ல நம்ம ரொம்ப கட்டாயம் செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லைன்லாம் என்ன பண்ணணும்? கட்டாயம் செக் பண்ணணும். இப்ப இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கு. இந்த லைன் எல்லாம் இதெல்லாம் அக்யூரேட்டா ஒர்க் ஆச்சுன்னா 99% உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதை மீறிய உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூ தான். இல்லைன்னா ஸ்டிப் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல ஸ்டிப் எங்கன்னா கட்டா இருக்கலாம், இல்ல டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜா இருக்கலாம். என்ன ஒன்று பண்ணல, ஐ மீன் டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். டிஸ்பிளே தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணணும். ஆனா இதுல எதனா ஒரு இஷ்யூ இருக்குது, எதனா ஒரு செக்ஷன் ஒரு எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா பிளஸ் லைனை செக் பண்ணுவாங்க, ஐ மீன் என்னோட லைனை செக் பண்ணுவாங்க. மைனஸ் லைன் கெத்தோட லைனை செக் பண்றது இல்ல. ஆனா இங்க கெத்தோட லைனும் ஓபன் சர்க்கிட் ஆகும். கெத்தோட லைனும் ஓபன் சர்க்கிட் ஆகும். கெத்தோட லைனும் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஐ மீன் இந்த ரெண்டு லைனும் நடுமயத்துல யூஸ் பண்ணிருக்காங்களா ரெஜிஸ்டர், இது ஓபன் சர்க்கிட் ஆயிடும். இது ஓபன் சர்க்கிட் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேக் லைட்டும் வராது. அப்ப எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னப்பா இது எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா பேக் லைட் இல்ல. ஐயா, பிளஸ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் மைனஸும் முக்கியம். அது யாருக்கும் நோட் பண்றது இல்ல.
அதனால அந்த போனை அவங்களால ம், ரெடி பண்ண முடியாம போகுது. இப்ப அதர் ஷாப் கீப்பர்ல இன்னொரு ஷாப் கீப்பரால ரெடி பண்ண முடியல, உங்களால ரெடி பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் மூலியமா 1 by 1 செக் பண்ணணும். எடுத்த உடனே ம், ஐசி சேஞ்ச் பண்றது, எடுத்த உடனே ம், டயோட சேஞ்ச் பண்றது, எடுத்த உடனே இண்டக்டர் சேஞ்ச் பண்றது அப்படிலாம் இல்ல. ம், இண்டக்டர் இப்ப நம்ம ம். சேஞ்ச் பண்றோம்னா அதுக்கு ரீசன் என்ன, காரணம் என்ன, இதனால தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகே. டயோடு இப்ப நான் சேஞ்ச் பண்ணேன்னா ஏன் சேஞ்ச் பண்ணேன், டயோடு வேல்யூ 200க்கு மேல போகுது, இல்லைன்னா 0 0 காமிக்குது, அப்ப டயோடு என்னாச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு 0 0னா, அதனால நான் வந்து டயோடு சேஞ்ச் பண்ணேன், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. அது இல்லாம வாட்டர் டேமேஜ், வாட்டர் டேமேஜ் ம், ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்க நீங்க செக் பண்றப்ப பின் நம்பர்ல இந்த கெப்பாசிட்டில செக் பண்றீங்கன்னா 3.7ல இருந்து 4.2க்குள்ள வால்டேஜஸ் வரும். ம். ஆனா போனை ஆன் பண்ண உடனே டிராப் ஆயிடும். d'accord. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த 0 ஓம் ரிஜிஸ்டர் என்ன ஆகும்னா லீக்கேஜ் ஓபன் ஆயிடும். ம், லீக்கேஜ் ம், ஓபன்னா வாட்டர் டேமேஜ் லைட்டா அப்படியே கொஞ்சம் மின்பின்ன எப்படின்னா 3.7 வால்டேஜஸ் இருக்கும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்றோம், போன் ஆன் பண்ண உடனே 17ல இருந்து ஆஃப் ஆயிடும். 35க்குள்ள ஒரு வால்டேஜ் என்ன ஆகும், பூஸ்ட் ஆகும். ம், ம், இதுதான் உங்களுக்கு நான் இண்டக்டர் பூஸ்ட் செக்ஷன்ல சொல்லியிருப்பேன். பூஸ்டோட வேலைன்னா என்ன, ம், ம், பக் அப்படின்னா என்ன, பக் இண்டக்டர்னா என்ன, பூஸ்ட் இண்டக்டர்னா என்ன அப்படின்றத தெளிவா விளக்கமா நான் சொல்லியிருப்பேன். ம், ம், இப்ப அப்ப இந்த ஒரு செக்ஷன்ல இப்ப இப்படி ஆகுது, 3.7ல இருந்து 4.2 இருக்கும்போது எனக்கு வருது சார், ஆனா நான் போன் ஆன் பண்ணும்போது எனக்கு டிராப் ஆகுது அப்படின்னா அப்ப வாட்டர் ம், டேமேஜ் இந்த இடத்துல ஒரு தண்ணி கீழ் போயிட்டு இருந்து அப்ப இந்த ம், இண்டக்டர் கெட்டு போயிருக்கலாம். அப்ப நீங்க இங்க என்ன பண்ணணும், ஒன்னு 0 ஓம் இண்டக்டர் வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஜம்பர் அடிச்சிடலாம். ம், ஜம்பர் அடிச்சாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ம், ம், இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா காமனா எவ்வளவு போன்ல வருது. ம், ம், சரி சார், நான் இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், எனக்கு அப்பயும் போன் ரெடி ஆகல, அப்ப ம், நான் என்ன சார் பண்றது? ம், ம் கிராபிக்ஸ் வருது, நான் இது எல்லா செக்ஷனையும் செக் பண்ணிட்டேன், ம், எதனா ஒரு செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்ட்டீங்க, என்னால ஆனா டயக்னோஸ் பண்ண முடியல கரெக்டா அப்படின்னா ஃபைனலா இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே கரெக்டான அந்த ஐசியை சேஞ்ச் பண்ணணும். ஐசியை சேஞ்ச் ம், பண்றதுக்கு நம்ம கழட்டும் போது என்ன பண்ணணும், டயோடு வேல்யூ செக் பண்ணணும். ம், ம். எல்லாத்தோட ஐசில. டயோடு வேல்யூ கரெக்டா வருதா வரலையா, ம், ம், டயோடு வேல்யூ எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப ஐசிங்க நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பா ரெடி ஆயிடும். டயோடு வேல்யூ எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா அப்ப எங்க இருந்து இது ம், வருது, சிபில இருந்து வந்தா சிபி ரிபல் பண்ற மாதிரி இருக்கும், பவர் ஐசி செக்ஷன்ல இருந்து இந்த விபிஹெச் லைன் ஒன்னா இண்டக்டர் ஃபால்ட்டா இருக்கலாம், இந்த டயோடு ஃபால்ட் இருக்கலாம், கெப்பாசிட்டர் ஃபால்ட்டா இருக்கலாம், இந்த இண்டக்டர் ஃபால்ட்டா இருக்கலாம் என்னோடுக்கு, இல்ல கெட்டோட லைன் ம், ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்தை நம்ம டயக்னோஸ் பண்ணி போனை ரெடி பண்ணணும். ம், ம், அழகா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போன் ரெடி ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா, நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதுங்களா புரியலையா? ம், ம். ஓகே. ஓகேங்களா, இதுதான் ம், இது வந்து காமனா இருக்கிற ஹெச்டி ம், டிஸ்பிளே. எல்லாத்துக்குமே ம், ஒரே கான்செப்ட் தான், ம், ரொம்ப பெரிய கான்செப்ட் எல்லாம் இல்ல. ஹெச்டி டிஸ்பிளேக்கு எல்லாம் இதே கான்செப்ட் தான். இப்ப இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எல்எம் த்ரீ எல்எம் 3697 9. ம். 3697. இங்க பாருங்க. இப்ப இவ்வளவு போன்ல இந்த ஐசி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஆமா. இவ்வளவு போன்ல யூஸ் ம், பண்ணிருக்கப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம், டைரக்டா ஒரு ஸ்கிமேட்டிக் ஓபன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கிமேட்டிக் நாலேஜ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டீப்பா இருக்கோ, கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ம், ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போனை ரெடி பண்ண முடியும். ம். பாருங்க, ரெட்மி நோட் 10 5G போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க இத. ம். இப்ப நம்ம லைட் ஐசி செக்ஷன் போனா 10 UH சர்ச் பண்ணோமா டேட்டா லைட் ஐசி செக்ஷன் கூட வந்துரும். ம், ம். ஸ்கிமேட்டிக் போங்க,
10 UH போடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க, வந்துச்சு பாருங்க லைட் செக்ஷன். அந்த கோயில் தானே? ஆமா, அந்த இண்டக்டர் இது வந்துச்சுங்களா? LM3697 வந்துச்சுங்களா, வரலையா? இப்ப இதுல நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்னென்ன சார்? இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். 0 ஓம் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்றோம், 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் ரெண்டு சைடு செக் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இன்புட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்புட் ஆகுது. அப்ப இண்டக்டருக்கு இந்த சைடு என்ன வரும், 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ். இதுதான் அவுட்புட், சுவிட்சிங் பண்ற அவுட்புட்னு சொல்லியிருந்தோம். இந்த செக்ஷன்ல இப்ப சுவிட்சிங் பண்ணும். 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் 17ல இருந்து 35க்குள்ள ஜென்ரேட் ஆகும். ஆயிடுச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க போன உடனே இண்டக்டர் மூலமா போயிட்டு இங்க வந்து பாருங்க ஃபீட்பேக் OVP. நான் சொன்னேன்ல, இது வந்து எவ்வளவு பேர் அவுட்புட்னு வச்சுக்கோங்க. OVP, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் பண்ணும். இது மூலியமா இங்க அவுட்புட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா anode லைன், இது கேத்தோடு லைன். ரெண்டு லைன். இது GND கிரவுண்ட், இது GND கிரவுண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா PWM லைன் 1.8 வோல்டேஜ் டிஸ்பிளேல இருந்து வரும். ஓகேங்களா? இனேபிள் லைன் 1.8 வோல்டேஜஸ் சிபில இருந்து வரும். 1.8 வோல்டேஜ் CPU, 1.8 வோல்டேஜ் CPU வித் சிக்னல். நடுமயத்துல ஃபுல்லா ரெஜிஸ்டர் தான் யூஸ் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான். இப்ப மொத்த செக்ஷன் வந்துருச்சுங்களா, முடிஞ்சிருச்சுங்களா? பாருங்க, மொத்த செக்ஷனையும் ஜஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ணாங்க சொல்லிட்டு இப்ப இங்க செக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப ஜஸ்ட் நான் சொல்லுமா, ஜஸ்ட் இப்ப ஒரு மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் ஆயிருக்குமா? இப்ப நான் அந்த 2 மினிட்ஸ்ல நான் சொல்லும் போதே 2 மினிட்ஸ்னா நான் செக் பண்ண ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல இந்த ஐசி கெட்டுருச்சா, நல்லா இருக்குதா, எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் அப்படின்றத நான் டயக்னோஸ் பண்ணி போனை ரெடி பண்றோம். ரெடி பண்ண முடியுமா, முடியாதுங்களா? முடியும். ஏன்னா இதோட சீக்வன்ஸ், அதுதான் சீக்வன்ஸ்னு சொல்றது. இதோட விஷயங்கள், இதோட அர்த்தங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது போகுது, ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம எந்த அளவுக்கு தெளிவா விளக்கமா நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியா போனை ரெடி பண்ணலாம். இப்ப புரியுதுங்களா? ஒரு ஹார்ட்வேர் சொல்யூஷன் பார்த்து நம்ம போனை ரெடி பண்றதுக்கும் ஒரு ஸ்கீமேட்டிக் நாலேஜ் லெவல்ல போன் ரெடி பண்றதுக்கும் வித்தியாசங்கள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. ஏன்னா இப்ப ஸ்கீமேட்டிக்னா 1 by 1 அப்படி ஒரே ஒரு பால் கூட மிஸ் பண்ணாம, ஒரு செக்ஷன் கூட மிஸ் பண்ணாம நம்ம ரெடி பண்ணலாம் போனை செக் பண்ணி. ஆனா ஹார்ட்வேர் சொல்யூஷன்ன்றது அப்படி இல்ல. ஆனா இது ரெண்டுமே எனக்கு கிட்ட இல்ல. ஹார்ட்வேர் சொல்யூஷனும் இல்ல, எனக்கு பிட் மேப்பும் இல்ல, எதுவுமே இல்லைனாலும் இப்ப எப்படி நம்ம இப்ப ஃபால்ட் டயக்னோஸ் பண்ணோம், இன்னும் ஒரு ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணி அதோட பின் அவுட் ஈஸி தான். அதோட பின் அவுட் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஐசினால என்ன பண்ணுவோம், என்கிட்ட ஸ்கீமேட்டிக்கே இல்ல, ஒரு சைனா போன், எல்லாத்தோட ஒரு சைனா போன் வந்துச்சு, ரெடியே பண்ண முடியல, 2-3 ஷாப் கீப்பர் கிட்ட போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த போனை நம்ம ரெடி பண்ணாதான் கெத்து. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த உண்மையில சொல்றேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன். டக்கு டக்குனு மத்தவங்களாட்ட இது செக் பண்ண இருப்பலாம்ல, அப்படியே டைரக்டா போவோம். இண்டக்டர் காயில் எல்லாத்தையும் எது எனக்கு தெரியும், அந்த சீக்வன்ஸ் இருக்கு. அப்படியே அதை செக் பண்றோம், ஐசி எடுப்போம், டயோடு வேலையை செக் பண்றோம், ஐசியை பிக்ஸ் பண்றோம். இல்ல டயோடு வேலை கட்ட வேலை எந்த ஐசி ரீபால் பண்ணுமா அந்த ஐசி ரீபால், என்ன பவர் ஐசியா சிபியா என்னன்னு பாக்குறோம். உடனே என்ன பண்றோம், ஐசியை பிக்ஸ் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போனை ஆன் பண்ணி கையில கொடுத்துடுறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா ப்ராப்ளம் இதுக்குள்ளதான் இருக்குது, இருக்கிற இந்த ஐசிக்குள்ளதான் இருக்குது. இதுல ஒரு பின்னில எதனா ஒண்ணுதான் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தாலும் லைட் வராது. அவ்வளவுதான் விஷயங்களே. புரிஞ்சுதுங்களா? என்ன டவுட் இருக்கா? இல்ல சார். இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்பிளே அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் HD டிஸ்பிளேக்கு எல்லாம் இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? LM3697. இப்ப இதே பவர் ஏசிக்கு தான் என்ன சார் பண்றது? பவர் ஏசிக்கு அது நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் நான் சொல்றேன். இன்னைக்கு செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எதனா டவுட் இருக்கா? இல்ல கரெக்டா புரிஞ்சுதுங்களா? ஓகே சார், நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.